அனைவருக்கும் வணக்கம். கிருஷோபா கடந்து நான் உங்கள் ராஜுங்க. ஓகே, இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் அவுட் சோர்ஸ் சம்மந்தமான 6வது வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓரளவு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை எப்படி இந்த பேத சொற்கள்லாம் படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில ஐடியாஸையும் பார்த்துடலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பேத சொற்கள், அதாவது லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு அப்படிங்கிற இந்த 8 மயங்கொலிக்கு உண்டான சில அவுட் சோர்ஸ் சம்மந்தமாக இருக்கிற சில அர்த்தங்களும் சில தகவலும் இதில் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பிழை திருத்தம் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். வேறு என்ன இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 10 பேஜ் பக்கமாக இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பேத சொற்களை நம்ம எப்படி படிக்கலாம், இல்லை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதேமாரி பிழை திருத்தம் அப்படின்னா ஒரு ஒரு தொடராக கொடுத்துருவாங்க, ஒரு வாக்கியமாக ஒரு சென்டென்ஸாக அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் இந்த மாதிரி பிழையான சொற்கள்லாம் கொடுத்துட்டு அதுக்குண்டான சரியான வாக்கியம் எது அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க. அப்போ அதையும் நம்ம ஓரளவு கிளான்ஸாக பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேத சொற்கள். அது என்னங்க பேத சொற்கள் அப்படின்னா, இந்த 8 மயங்கொலி எழுத்துக்கள் இருக்குல்ல, இந்த 8 மயங்கொலி எழுத்துக்களுக்கு உண்டான வேறுபாடு, அதாவது இந்த லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, இந்த சொற்களை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பேத சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இது சவுண்டுலேயும் சரி அதனுடைய அர்த்தங்கள்லேயும் சரி சில வேறுபாடு வரும். இந்தெல்லாம் வந்ததுன்னா ஒரு அர்த்தம், இந்தெல்லாம் வந்ததுன்னா ஒரு அர்த்தம், இந்தெல்லாம் வந்ததுன்னா ஒரு அர்த்தம் அப்படின்ட்டு. அதாவது இது வகர லகரம், இது பொது லகரம், இது சிறப்பு லகரம் அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி தகவல் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு சிறப்பு பேர் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த வகர லகரம் வந்ததுன்னா இந்த அர்த்தம், இந்த பொது லகரம் வந்ததுன்னா இந்த அர்த்தம், இந்த சிறப்பு லகரம் வந்ததுன்னா இந்த அர்த்தம் அப்படின்ட்டு. அப்போ எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, ஒலி வேறுபாடு அறிந்து சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடு அப்படிம்பாங்க, இல்லை சரியான பொருளை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா 3 ஆப்ஷனையும் கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அலை 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 அப்படின்ட்டு டாப்பிக்காக கொடுத்துட்டு அதுக்குண்டான அர்த்தங்கள், அதாவது அதனுடைய மீனிங்கை என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றி கொடுத்துருப்பாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த அலைனா என்ன, இந்த அலைனா என்ன, இந்த அலைனா என்ன அப்படின்ட்டு. அப்போ அப்படி தான் நம்ம ஆப்ஷன் ஏபிசி நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ இந்த லகர வேறுபாடாக இருந்தாலும் சரி, இல்லை நகர வேறுபாடாக இருந்தாலும் சரி, இல்லை ரகர வேறுபாடாக இருந்தாலும் சரி, முதல்ல நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு 3 பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறது ஒரு 3 பாயிண்ட்ஸ் மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று, இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று. இன்னொன்று இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ அலை அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வைங்களேன். இப்போ அலை அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, இதே லா நெடில் எழுத்து வர்ற மாதிரி ஆலை அப்படின்னாலும் அதுக்கு என்ன அர்த்தம்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ அதேமாரி உரு அப்படின்னு ஒன்று இருக்குன்னா, ஊரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா குறில் எழுத்து சம்மந்தமாகவும் நெடில் எழுத்து சம்மந்தமாகவும் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? அப்புறம் ஒரு சில சொற்களுக்கு நாம் டைரெக்டாக ஆன்சர் நமக்கு தெரியும். அப்போ மீதி இருக்கிற சொற்களுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம நோட்டில் எழுதி நாம் கொஞ்சம் கவனமாக படிக்க வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த லகர வேறுபாடு நகர வேறுபாடை பொறுத்த வரைக்கும் சில சொற்களோட அர்த்தங்கள் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அந்த எந்த லகரம் எந்த ரகரம் எந்த நகரம் அப்படின்ட்டு நாம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த லகர வேறுபாடை பொறுத்த வரைக்கும் இந்த 8 மயங்கொலி எழுத்துக்களான இந்த லா லா லா, அதேமாரி இந்த பெரியரா நாம் சொல்லுவோம், இதை சின்னரான்னு சொல்லுவோம். இது வல்லினரா, இது இடையினரா. அதேமாரி நகரத்தில் 3 நா இருக்குது, 3 சுழினா, ரெட்டை சுழினா, அப்புறம் சொல்லுக்கு வர்ற சுழினா அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இந்த 8 எழுத்துக்களுக்கு உண்டான சிறப்பு பேரும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், லகர வேறுபாடுகள் பேத சொற்கள்னு சொல்கிறாங்க. ஒளியிலும் பொருளிலும் வேறுபாடு உடையன, இவற்றை திருத்தமாக உச்சரிக்க தெரியாதவர்கள் எழுதும் பொழுதும் பிழைபட எழுதுவார். ஓகே, இப்போ அரசன் நாட்டை அளித்தான் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்காக சொல்லும்போது எந்த லீவ் வேணால் போடலாம். என்ன ஒன்று, அந்த சிறப்பு லீவை மட்டும்தான் நம்ம கொஞ்சம் நாக்க மடக்கி பேசுவோம், அழித்தான் அப்படின்ட்டு. ஆனால் மற்றபடி இந்த லீக்கும் பாருங்கள், வித்தியாசத்தை பாருங்கள். இப்போ அழித்தான் அப்படின்னா, நாட்டை அழித்தான்னா என்ன, நாட்டை அழிக்கிறதுனா லப்பர் வச்சு அழிக்கிறது, அந்த அழிக்கிறதா, இல்லை கொளுத்துறதா, இல்லை அழித்தான் அதாவது கொடையை அழித்தானா அப்படிங்கிற மீனிங். அப்போ அதனால தான் இது என்ன சொல்லுவாங்க, பேத சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வித்தியாசப்படும், பொருள் வேறுபடும். அதனால் எந்தெந்த எழுத்துக்கு எந்தெந்த அர்த்தம் வேணும் அப்படிங்கிறது தான் இந்த பேத சொற்களுக்கு உண்டான விளக்கமே. சரிங்களா? சரி,
இப்போ அலை அப்படின்ட்டு இந்த வகர லகரம் வந்தது அப்படின்னா கடல் அலையை நம்ம சொல்லலாம். ஒன்று கடல் அலையை சொல்லலாம். இன்னொன்று வந்து காட்டில் வழி தெரியாது அலைந்தேன். அதாவது அலைஞ்சிடறோம்ல, ஒரு வழி தெரியல அப்படின்னா ஐயோ சாமி அலைஞ்சு போயிட்டேன்டா அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த அலைஞ்சு போகிறதுக்கு வந்து என்ன சொல்கிறோம், வகர லகரமான இந்த லா தான் வரணும். ஓகேங்களா. அடுத்தது அலை அப்படின்னு நம்ம சொல்லும்போதே அந்த நாக்கை மடித்து சொல்கிறோம். அலை அப்படின்னாவே ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு அழைக்கிறாங்க, பத்திரிக்கை வைக்கிறாங்க, அழைச்சிட்டு போகிற போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அழைக்கிறது, அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த அலை அப்படிம்பாங்க. இதே வந்து இந்த அலை அதாவது பொது லகரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க, சிறுவர்கள் சோற்றை அலைந்து சிந்துவார்கள் அப்படின்னா பெசஞ்சு சிந்துவார்கள் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இப்போ சேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சேத்தை கூட என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா குழப்பி பெசஞ்சு சிந்துவாங்கள்ல, அதை தான் என்ன சொல்லுவாங்க, அலைந்து சிந்துவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சோறாக இருந்தாலும் சரி சேராக இருந்தாலும் சரி, செதற வர்றதை வந்து இந்த அலைக்கு உண்டான அர்த்தம். சரிங்களா. ஓகே. அடுத்தது தலை தலை தலை. இந்த தலைக்கு நாம் தெரிஞ்சுக்கலாம். தலைனாவே தலைவன் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். இல்லை வந்து மாட்டின் தலை, அதாவது மாட்டோட தலையை நம்ம சொல்கிறோம்ல, நம்ம தலை இருக்குல்ல அந்த தலையும் சொல்லலாம். இல்லை வந்து இதில் தோனி இந்த தலையெல்லாம் வராது, அது தலை, அது வேறு. அதேமாரி வேறு என்ன தலை, அஜித் அந்த தலைனா அதெல்லாம் இல்லை. இது தலை அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற மேல் பாகத்தை தான் தலை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த வகர லகரம் தான் வரணும். இந்த தலை அப்படின்னா வந்து இந்த ஆடு மாடு திங்கிற செடி கொடியை சொல்லுவோம்ல, தலை ஆடு தலை திங்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் இந்த தலை அப்படின்னு சொல்லணும். சரிங்களா. இந்த தலை அதாவது இந்த பொது லகரம் வந்த தலை வந்து எதுக்குங்க வரும் அப்படின்னு பார்த்தா, இந்த மாடு பால் கறக்கிற மாடு, குதிரை, யானை எது வேணால் வச்சுக்கோங்களேன், அது வந்து ஏதோ ஒரு வேலை செய்யும்போது வெளியே ஓடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 2 காலையும் ஒரு கைத்தால் கட்டுவாங்க. அந்த கைத்தால் கட்டுறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா தலை அப்படின்னு சொல்லுவாங்க. தலை போட்டு வையே, தலையிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்போ ஒரு மாடோ இல்லை ஒரு யானையோ ஒரு குதிரையோ அதனுடைய கால்களை வந்து கட்டுறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, தலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ வந்து அந்த சென்டென்ஸை பொறுத்து நம்ம இந்த தலையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அழகு அழகு அழகு. இதில் நமக்கு இது ஈஸியாக நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அழகுனா நம்ம அழகாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். கவின்னாலும் அழகு தான், சிறப்பு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தையும் தரும். சரிங்களா. இந்த அழகு அப்படின்னா ஒரு அளவு சார்ந்து வர்றதை வந்து இந்த அழகும்பாங்க. அப்போ நம்ம என்ன பார்க்கணும், அதாவது இங்கே வகர லகரம் வருது, ஆனால் அந்த அர்த்தமானது பொது லகரம் வருது. அப்போ இந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அழகு அப்படின்னு கொடுத்துல இந்த இடத்துல அளவு அப்படின்னு கொடுப்பாங்க. சரிங்களா. ஓகே. அதுக்கப்புறம் கதிர் அப்படிங்கிறதுக்கும் இந்த லா தான். கூர்மை அப்படின்னாலும் இந்த லா தான். சரி, ஓகே. இந்த பொது லகரமான இந்த அழகு வந்ததுன்னா என்னங்க அப்படின்னா அன்னப்பேடை, அதாவது அன்னப்பறவையை தான் என்ன சொல்லுவாங்க, அழகு அப்படிம்பாங்க. இன்னொன்று வந்து பெண்மையில் குறிக்கிற ஒரு அழகு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பொது லகரமான இந்த அழகு தான் வரணும். பெண்மயில், இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். வேணா வந்து இது வந்து இந்த மரபுத்தொடர் அந்த சம்மந்தமான இடத்துலையும் வரும் பாருங்கள். பெண் கோழி. அப்போ பெண் கோழிக்கு இப்போ ஆண் பெயர் பெண் பெயர் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது, கரெக்டுங்களா. ஆண்பால் பெண்பால் பெயர் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அப்போ ஆண் கோழியை குறிக்கிற ஒரு பேர் ஒன்று இருக்கும். அப்போ பெண் கோழிக்கு உண்டான பேர் என்ன, அழகு. அப்போ இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஒரே டாப்பிக்கில் அதனுடைய அர்த்தத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, அதை சார்ந்து வேறு ரிலேட்டாக நம்ம சிலபஸில் வர டாப்பிக்கை தான் கவர் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்போ பெண் கோழி அழகு அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கணும். சரிங்களா. அடுத்தது அளம். இந்த வகர லகரமான இந்த அளம் வந்தது அப்படின்னா கலப்பை. கலப்பைனா என்ன சொல்லப்போனால் இந்த விவசாயத்தில் பயன்படுத்துகிற ஒரு கருவி பேரை சொல்லுவாங்க. வேளாண்மை செய்யும்போது பயன்படுத்துகிற ஒரு கருவி தான் வந்து கலப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. சஞ்சலம், அதாவது அலைய உர்றாயா என்ன சஞ்சலப்படுத்துகிறாயா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் அளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சஞ்சலப்படுத்துறது, அளப்பறைய விடுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னது, அளம். இந்த லா தான் வரணும். சரிங்களா. அடுத்தது அளம், அதாவது சிறப்பில்லா. இந்த அளம்னா வந்து பெணம், அதாவது பணத்தை வந்து இந்த அளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அழல் அப்படின்னா நெருப்பு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அழல் அப்படின்னா நெருப்பு. அப்போ நெருப்பு சம்பந்தமான ஒரு இம்மு வருது, அவ்வளோதான். அப்போ நெருப்பு சம்பந்தமான பணம் சுடுகாடு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. அப்புறம் அளம் இங்கே நோட் பண்ணணும். இப்போ இருங்க, நான் இதை அழிச்சுனா தான் அது சொல்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அளம்னு ஒன்று இருக்குங்களா, இந்த அளத்துக்கு பாருங்கள்
கூர்மை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. கரெக்டாக? அதேமாரி இந்த அழகுக்கும் கூர்மை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ இப்படியெல்லாம் நோட் பண்ணணும். ஓ, கூர்மைக்கு இந்த அழகும் வருது, இந்த அளமும் வருது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்புறம் என்ன சொல்கிறாங்க, உப்பளம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் கலர் நிலம். கலர் நிலம்னா என்ன, ஒரு விவசாயத்துக்கு பயன்படாத ஒரு நிலத்தை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, கலர் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கலர் நிலத்துக்கு என்னெல்லாம் வரும், இதில் இருக்கிற பொதுலகரம் தான் இதுக்கும் வரும் அப்படின்ட்டு. சரிங்களா? அடுத்தது அலறு. அலறுனா என்னது, அலற உர்றாயா, கதற உர்றாயா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை தான் இந்த அலறு வரும். அதேமாரி அலறு அப்படிங்கும்போது இந்த லாபம் மட்டும் பார்க்கக்கூடாது, எந்த ரூ வருது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அலறு அப்படின்னா இந்த ரூ வரணும். அப்போ கதறு. அடுத்தது அலறு. இதுக்கு என்ன சொல்கிறாங்க, நரகம் சேரு. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, சேத்தை அளந்து போடுற மாதிரி ஒரு இது பார்த்தோமே, தலையா இல்லை என்னது, ஒரே நிமிஷம். சிறுவர்கள் பாருங்கள், அலைந்து, புரியுதுங்களா? அப்போ சேரு அலைந்து போடுவார்கள் அப்படிங்கும்போது இந்த அளம் தான் வரணும், இந்த லா தான் வரணும் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது நரகத்தையும் அலறு அப்படின்னு சொல்லுவாங்க. காவிக்கல். அது என்ன காவிக்கல்? காவிக்கல் அப்படிங்கிறது அதாவது காவியக்கல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவியம் வரைகிறதுக்கு இந்த 90s இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கலராக ஒரு கல் ஒன்று இருக்கும் அந்த பாறைக்கிட்ட, அதை வச்சு இது வரைவாங்க. அதை தான் வந்து காவிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது அலி. அலினா ஆணும் பெண்ணும் இல்லாதவங்களை வந்து அலி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து அலினா நெருப்பு. அப்போ நெருப்பை குறிக்கின்ற ஒரு சொல் அப்படிங்கும்போது இந்த அலி ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அதேமாரி அலி, இந்த அழிக்கிறது நமக்கு தெரியும். லப்பரை வச்சு அழிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒருத்தனுக்கு வந்து கெடுதல் நினைக்கிற அழிக்கிறதா இருந்தாலும் சரி, அவனை அழிச்சிடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அந்த அலிக்கு இந்த அலி கெடு வரும். குலை அப்படிங்கிறதுக்கும் அலி அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் என்ன, அலி. இந்த அலி அப்படிங்கும்போதே ஒரு 2 எழுத்து நம்ம சேர்த்திக்கணும். அலினா அழித்தார்கள், அழிப்பார்கள் அப்படின்னா கொடை வள்ளலை கொடுக்கும். அவங்க எனக்கு ஏதோ ஒரு ட்ரெஸ் அழித்தாங்க, ஏதோ கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதில் நாம் இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்க வேணும், வண்டு. அப்போ வண்டுக்கு உண்டான பேர் என்ன, இன்னொரு பேர் அப்படின்னா அலி அப்படின்ட்டு. அப்போ இந்த விலங்கினங்கள், இந்த பெண்மயில், பெண்கோழி, வண்டு, இதை சார்ந்து எதாவது இருக்குது அப்படின்னா அதை தனியாக நீங்கள் நோட் பண்ணி எழுதிக்கணும். சரிங்களா? இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும். அதேமாரி சில இதெல்லாம் வந்து டைரெக்டாக தெரியுது அப்படின்னா அது நமக்கு தேவையில்லை. தெரியாத ஒன்றை மட்டும்தான் நம்ம நோட்டில் எழுதி ஒரு ரீகால் பண்ணும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்கும்போது. சரிங்களா? சரி, ரைட். அடுத்தது இந்த அலை இப்போ தான் பார்த்தோம், கடல் அலை அப்படின்ட்டு. அதேமாரி இந்த அலை பார்த்துட்டோம். இந்த அலை இப்போ நம்ம பார்த்துட்டோம், அதாவது தயிரை வந்து அலைஞ்சு கொடு அப்படிம்பாங்க. இந்த கடைஞ்சு கொடு, பிசைஞ்சு கொடு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அலைன்னு சொல்லுவாங்க. அதை தான் கலைன்பாங்க. கலைன்னா என்ன, கலக்கிறது, அந்த கலை. சரிங்களா? புற்று, இந்த பாம்பு புத்து இருக்குல்ல, அந்த பாம்பு புத்தை கூட அலைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பாம்பு புத்தை அலைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆளல். ஆளல் அப்படின்னா நமக்கு ஒன்று தான் தெரியும், அவன் ஆண்டுட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு, ஆட்சி செய்தல் அப்படின்ட்டு. அப்போ இந்த பொதுலகரம் தான் பொதுவாக ஆட்சி செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்ன, இந்த லாவுக்கும் இந்த சிறப்பு லாவுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்ட்டு. இந்த லாவை கூட கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் சிறப்பு லா அப்படிங்கும்போது ஆழம். ஆளல் அப்படின்னா அமுக்கிறது. ஆளல் அப்படின்னா அமுக்கிறது. ஓகேங்களா? இதே வந்து இந்த ஆளல் அப்படின்னா ஆடல், பாடல், அந்த மாதிரி. ஆடல் பாடல் கிடையாது, ஆடுறது. அதேமாரி சவுண்டு. ஓகேங்களா? சரி, ரைட். அதுக்கப்புறம் ஆழி, ஆழி, ஆழி. இது எப்படி தெரிஞ்சுக்கலாம், ஆழி இது நம்ம நிறைய புக்கில் இருக்க தகவல் பார்த்துருக்கோம். ஆழினா கடல்னு இருக்குது, மோதிரம்னு இருக்குது, சக்கரம்னு இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படிங்கிற டாப்பிக்லேயும் நாம் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அப்போ ஆழி அப்படின்னா கடல், மோதிரம், சக்கரம், இதெல்லாம் வந்து பொருள் தரும் அப்படின்ட்டு. சரிங்களா? இந்த ஆழி அப்படின்னா சிங்கம். பார்த்தீங்களா? ஆழி அப்படின்னாலும் ஆழி அப்படின்ட்டு. அப்போ சிங்கத்துக்கு உண்டானது ஆழி. இந்த வகர லகரம் எதுக்கு வருது, களி, ஒளி, ஆலங்கட்டி மலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ அதுக்கு. அப்போ எல்லாமே இந்த லா சம்மந்தமாக தான் வருது. அப்போ அதனால் கொஞ்சம் ஈஸி. ஒன்று என்ன அப்படின்னா, இந்த மலைத்துளியை நம்ம தெரிஞ்சுக்கணும். மலைத்துளிக்கு உண்டானது இந்த ஆழி தான். சரிங்களா? ஓகே. அடுத்தது இலை. வாழை இலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லை தலையை வந்து இலைன்னு சொல்லுவோம். ஆடு மாடு திங்கிற தலைகளை வந்து இலைன்னு சொல்லுவோம். அதுக்கு இந்த லை தான் வரணும். சிறப்பில்லை அப்படிங்கும்போது என்ன சொல்கிறாங்க, ஆபரணத்தை சொல்கிறாங்க. நூல். இப்போ நம்ம கிராமத்திலலாம் பார்த்திங்கன்னா நூல் போட்டுட்டு இருப்பாங்க. இந்த பாவோட்டுறவங்க, நூல் போடுறவங்க, இதெல்லாம் இருப்பாங்க. அப்போ அந்த நூல் இருக்குல்ல, இந்த
தையல் மிஷினில் போகிற நூல் கண்டு இருக்குல்ல, அந்த நூலை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த இலை தான் நம்ம சேர்த்தணும். சரிங்களா? அதேமாரி பருத்தி இலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பருத்தினாவே என்னது? பருத்தினாவே அது தங்கத்துக்கு உண்டான மாதிரி தான். அப்போ பருத்தி இலை அப்படின்னா ஆபரணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இலை. இந்த இலைனா இலைச்சி போயிட்டாயாவன் அப்படின்னு சொல்லுவோம்ல, ரொம்ப உடம்பு இலைச்சி போயிட்டான், மெலிஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறது தான் தளர்ந்து போகிறது, மெலிஞ்சு போகிறது. அப்போ இலைப்பு, இலைச்சி போயிட்டான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கப்புறம் இலி. இலி 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 இல்லாதவன். ஓகே, இந்த லா அப்படி வச்சு நம்ம இல்லாதவன் சொல்லிக்கலாம். இந்த இலி அப்படின்னா இழிவுபடுத்து, ஒருத்தரை அசிங்கப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி. இலினா இறங்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. அதுக்கப்புறம் இலி. இலி அப்படின்னா என்னை கேவலப்படுத்திட்டு நீ என்ன இழிச்சிட்ருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இழிச்சிட்ருக்கிற அப்படின்னு சொல்கிறோம்ல, அதைத்தான் வந்து இகழ்ந்து சிரிக்கிறது. ஒருத்தரை கொச்சப்படுத்திட்டு சிரிக்கிற சிரிப்பை வந்து என்ன சொல்லுவோம்? இழிப்பு, இகழ்ந்து சிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து இசை வகையில் ஒன்று. அதாவது இசை வகையில் ஒன்று அப்படின்னா இந்த 7 சுரன் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிகம பதனி அப்படின்ட்டு ஜி தமிழில் கூட ஒரு ஷோவே இருக்குது. இந்த சரிகம பதனி அப்படிங்கிற இந்த 7 எழுத்துக்குமே ஒரு சொல் இருக்குது. சாக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்குது, ரீக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்குது, ஜி அதாவது காக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்குது. கானா கை, அதாவது கைக்கிளைன்னு சொல்லுவாங்க அதுக்கு. அப்போ இந்த இலி அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த பா வருது பார்த்தீங்களா, சரிகம பதனி கடைசியாக வர்ற பா வருது பார்த்தீங்களா, பதனி, அந்த பாக்கு தான் வந்து என்ன சொல்லுவாங்க? இலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 7 சுரத்தில் ஒன்று இலி அப்படின்ட்டு. அப்போ இதையும் தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்தது உழவு. உழவு அப்படின்னா உலாவறது, நைட்டு உலாவிட்டே இருக்கிறாயா அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை தான் உழவு அப்படிம்பாங்க. இந்த உழவு நமக்கு தெரியும், நெசவு தொழில் அப்படின்ட்டு. அதனால் இது நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த உழவும் ஈஸி தான், உளவுத்துறை அப்படின்னு ஒன்று சொல்லலாம். உளவுத்துறைனா என்னது? ரகசியமாக ஒரு செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் உளவுத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது உளி. உளி, இந்த 2 உளி கொடுத்துருக்காங்க. என்னது உளி அப்படின்னா இது உளிக்கிறது. நம்ம எதையோ ஒன்று உளிப்போம்ல, அதை சொல்லுவோம். ஆனால் இந்த உளிக்கு என்ன சொல்கிறோம்? ஒரு கருவி, அதாவது என்ன சொல்லுவாங்க, இந்த கோடாரி உளி அப்படின்ட்டு பயன்படுத்துவோம்ல, அதை தான் அந்த உளி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்புறம் 3 உலை இருக்குது. இதில் எந்த உலை? இந்த உலை நமக்கு தெரியும், உழைப்பு அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த உலைக்கு இன்னொரு அர்த்தம் பாருங்கள், மான் அப்படின்ட்டு. அப்போ உலை மான் அப்படின்னு ஒன்று இருக்குது, கலைமான் அப்படின்னு ஒன்று இருக்குது. கரெக்டுங்களா? மானில் கலைமான் அப்படின்னா ஆண்மானை சொல்லணும். இப்போ உலை அப்படின்னாலும் மான் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது உலை அப்படிங்கிறது ஒரு கருவியில் ஒன்று இருக்குது, இசை வகையில் ஒன்று அப்படின்ட்டு. சொல்லப்போனால் அந்த 7 எனக்கு அது கரெக்டாக தெரில, இருந்தாலும் நான் சொல்கிறேன். 7 சுரத்தில் உலை அப்படின்னு ஒன்று இருக்கலாம். இது வேணால் எனக்கு தெரியும். பா அப்படிங்கிறது இலி அப்படிங்கிறது, ஜி அப்படிங்கிறது அந்த சரிகம பதனியில் ஜிங்கிறது கைக்கிளைன்னு வரும். உலை அப்படிங்கிறது கூட இசை வகையில் ஒன்று இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உலை. இந்த உலை அப்படின்னா உழைச்சி போய் வருத்தப்படுறது, உழைக்கிறது, அந்த மீனிங் வரும். சாரி, உழைக்கிறதுனா இந்த இது கிடையாது, உழைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவனை உழைப்பு படுத்துறாயா அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிராமத்தில் சொல்லுவாங்க, இங்கே நாம் அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல. இன்னொன்று என்னது? அழுகை. அப்புறம் குதிரையோட பிடரி மயிர், அதை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது 3 ஒலி. இந்த 2 ஒலியும் நமக்கு தெரியும், ஒளியும் ஒளியும் அப்படின்னு நம்ம டிவி ஷோவே இருக்குது, ஆரம்பத்தில் இருந்து இருக்குது. ஒளியும் ஒளியும் அப்படின்னா இந்த ஒளினா என்ன? சத்தம். இந்த ஒளினா வெளிச்சம். அப்போ அதை சார்ந்து எதாவது வருதா அப்படிங்கிறத வச்சு நம்ம ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் மறை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த மறைனா மறைஞ்சு போகிறது அந்த அர்த்தம். இந்த மறை அப்படின்னா மான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? பிரகாசி, வெளிச்சம், விளக்கு அப்படிங்கிறது. இந்த ஒளி ஈஸி தானே, ஒளிச்சிடு அப்படின்ட்டு அப்படி நம்ம சொல்லிக்கலாம். அப்போ அதை தவிர்த்து முடித்து விடு, அதை ஒளிச்சிடு. தவிர அப்படின்னாலும் ஓகே, அதை சார்ந்து தான் இருக்குது. இது கொஞ்சம் ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ 3 கழகம் இருக்குது. இந்த 3 கழகத்தில் ஒரு கழகம் நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம். எங்கள் இந்த திராவிடர் கழகம், அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம், இப்போ டிவிகே, தமிழ்நாடு டிவிகே மாதிரி கழகம், அதை தான் வந்து கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா கூடுற இடத்த கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கழகம் வகர லகரம் வந்ததுன்னா கழகம் பண்ணுறாயா, சண்டை பண்ணுறாயா, குழப்பம் பண்ணுறாயா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கழகம். இந்த கழகம். அப்போ இதுதான் நமக்கு தெரியணும். இந்த 2 கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த லாக்கு என்ன வரும்? பொது லகரத்துக்கு என்ன வரும்? பெருச்சாலியை சொல்கிறாங்க. பெருச்சாலி தான் இந்த கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று நெற்கதிர்.
நெல்லோட கதிரையும் கலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது களி. நமக்கு திங்கிற களி ஒன்று தான் தெரியும், அது ஒன்று. அப்புறம் கழித்தல் அப்படின்ட்டு அந்த சிறப்பு லகரம் வரும், அது கூட இதில் கொடுக்கல. இப்போ இந்த 2 லீக்கு இந்த களி அப்படிங்கிறது தான் திங்கிற களி, அதாவது உண்ணும் களி, கேப்பங்களி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த களி. இன்னொன்று வந்து களிமண், இது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அடுத்தது இன்புறு வெற்றிக்கோள் உவகை, இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்குவோங்க, இன்புறு வெற்றிக்கோள் உவகை அப்படின்ட்டு. அப்புறம் களி. இந்த களி அப்படின்னா நான் கழித்தல் பெருக்கல் வாய்ப்பாடுங்கிற மாதிரி களி, கலியுகம். அடுத்தது ஒருபா அப்படின்னாலும் களி அப்படின்னு அர்த்தம். அம்புக்கு உண்டானது இந்த களி, இதை நோட் பண்ணிக்கணும். அம்பு வேணா, அம்பு அப்படிங்கும்போது இந்த களி வருது. சரிங்களா? ஓகே. அடுத்தது கலை. 3 கலை இருக்கா? இந்த கலை தெரியுமில்ல, ஆண்மான், கலைமான் நம்ம இப்போ தானே சொன்னோம். அதுலேயே பாருங்கள், அழகாக ஆண்மானே கொடுத்துட்டாங்க. அப்போ ஆண்மானுக்கு உண்டானது இந்த கலை. அப்புறம் கலைஞ்சு போகிறது எதுக்கு வரும்? இலைப்புறு அகற்று அயர்வு, கலைந்து போ அப்படிங்கிறதுக்கு இதுதான் வருமா? சந்திரக்கலை ஒட்டு நீக்கு, கரெக்டு. இந்த கலைஞ்சு போ அப்படிங்கிறதுக்கு இந்த லை தான் வரும். ஓகேங்களா? நீக்கு அப்படின்னாவே அந்த மீனிங் தான். இந்த கலை அப்படின்னா மூங்கில், கரும்பு ஆகியவற்றதுக்கு இது வந்து இந்த தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கும். இந்த கலை அப்படின்னா இந்த அடிப்பகுதி, வேர்ப்பகுதி, நுனிப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ கரும்போட நுனிப்பகுதியை என்னமோ கலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மூங்கிலுக்கும் அதேமாரி தான் இந்த கலை தான் வரணும். எந்த லை? சிறப்பு லை. ஓகே. அடுத்தது இது களைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த களைப்பு. இலைப்புறு, அகற்று, அயர்வு, புல் அப்படின்ட்டு. ஓகே. அடுத்தது காலம். 3 காலம். இதில் இந்த காலம் நமக்கு தெரியும், நிகழ்காலம், இறந்த காலம், பொருதுகாலம் மாதிரி. சமயம்னு கூட சொல்லுவாங்க, இது நம்ம டைரெக்டாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த காலம் அப்படின்னா இந்த மரம் இருக்குல்ல, மரத்துகளோட அந்த நடுப்பகுதி, அதாவது மரத்துக்குள்ளே இருக்கிற எல்லா மரக்கட்டையும் பார்த்திங்கன்னா உறுதியாக இருக்கும் அப்படிம்பாங்க. அதை தான் என்ன சொல்லுவாங்க? மரத்தோட கால்பகுதி அப்படிம்பாங்க, கால்பகுதி. அப்போ இந்த இல்லு தான் வரணும். இந்த லா அப்படிங்கும்போது உறுதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் காலம். இந்த காலம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த காலமும் நமக்கு தெரிஞ்சு போச்சு, கால்பகுதி அப்படிங்கிற உறுதியும் தெரிஞ்சு போச்சு. அப்போ மீதி என்ன? பொது லகரம் இருக்குது. அப்போ அது என்னென்ன அர்த்தம் இருக்குது? கருமை, மேகம், விஷம், இந்த 3 இருக்குது அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நஞ்சு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது காளி. காலியான இடம், காளி பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் காளி அப்படின்னா பசு அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது, இது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ காளி அப்படின்னா பசு. அப்புறம் காலையிலோட இதை அப்படி கூட வச்சுக்கலாம். இந்த காளி அப்படின்னா சீர்காழி, சீக்காளி. சீர்காழி தான் சீர்காழின்னு சொல்லுவாங்க. சீக்காளி இல்லை, சீர்காழியில் காளி வரும்ல, அதை வச்சு சொல்லுவாங்க, ஊர் பேர் வச்சு. இதுக்கும் உறுதி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த லா வந்ததுனாவே உறுதி அப்படிங்கிறது அர்த்தப்படுதா? அது காலமாக இருந்தாலும் சரி, காளியாக இருந்தாலும் சரி. கரெக்டுங்களா? பாருங்கள், இங்கேயும் உறுதி, இங்கேயும் உறுதி. இந்த காளி நமக்கு தெரியும், பத்திரகாளி அப்படின்ட்டு. அதனால் வந்து இது நமக்கு ஈஸி தான். அடுத்தது 3 கிளி இருக்குது. 3 கிளியில் இந்த கிளி மட்டும்தான் நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? ஜோசியம் பார்க்குற கிளி, கிள்ளை கிளி அப்படின்ட்டு. அப்போ இந்த கிளி வந்து ஈஸி, கிழிக்கிறது, ஒரு பேப்பரை கிழிக்கிறது, துண்டு துண்டாக கிழிச்சு போடுறது அப்படிங்கிற மாதிரி. அப்போ கிளி அப்படின்னா சீலை. இப்போ நம்ம இந்த ஓவியம் வரைய பயன்படும் அந்த அர்த்தத்தில் கூட வரும், சீலைக்கு உண்டானது. அப்போ கிளி. புரியுதுங்களா? ஓகே. அதுக்கப்புறம் என்ன? துண்டு செய் ஓகே, எழுதுபடம் ஓகே, பொன்முடிப்பு. பொன்முடிப்பு அப்படின்னாலும் கிளி தான். ஓகே. இந்த கிளி அப்படின்னா பயம், கிளியாக இருக்குது அப்படின்னா பயமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்தது 2 குழம்பு. ஒரே ஒரு குழம்பு, நாம் சாப்பிட்ற குழம்பு, திங்கிற குழம்பு, ஊற்றிக்கிற குழம்பு. இந்த குழம்பு தான் நமக்கு தெரியும். அந்த குழம்புக்கு சிறப்புலாம் வரணும், உண்ணும் குழம்பு அப்படின்ட்டு. விலங்கின் கால் குழம்பு அப்படின்னா, விலங்கின் கால் குழம்பு அப்படிங்கிறது விலங்கோட கால் பகுதி வந்து ரொம்ப தடிமனாட்டம் இருக்கும். அதை வந்து ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குழம்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க, குழம்பு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இந்த விலங்கோட கால் பகுதி கொஞ்சம் தடிமனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இந்த குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வீட்டில் வைக்கிற குழம்புக்கு இந்த சிறப்பு லகரம், விலங்கோட காலுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க? இந்த குழம்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 2 குழி இருக்குது. குழினா குழி தோண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, பள்ளம் அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் என்ன இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிறது, இந்த குழிக்கு பாருங்கள் வயிறு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த மாதிரி சில வார்த்தைகளை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். வயிறுக்கு பாருங்கள் இந்த குழி அப்படின்ட்டு. ஓகேங்களா? இந்த குளிக்கிறதுனா என்ன? குளிக்கிறது, தண்ணி ஊற்றுறது, நீராடுறது, முத்து குளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. இந்த கேழ்னா கேழ்வரகு, அந்த மீனிங் வரும். இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்க? வெளிச்சம்,
அதாவது ஒளி, நிறம், உவமை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் கேள், இதை கேட்குறது, நம்ம காது கொடுத்து கேட்குறது. செவி கொடுன்னா என்ன, காது கொடு அப்படின்னு அர்த்தம். வினாவு, உறவு. கேள்னா நண்பன் அப்படின்னு ஒரு அர்த்தமும் இருக்குது, பாசம் அப்படிங்கிற அன்புங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. அப்போ உறவு, அன்பு, நண்பன் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் கேள் அப்படின்ட்டு. ஓகே, அடுத்தது கொழு. 3 கொழு இருக்கா? ஓகே, அப்போ கொழு பொம்மை, கொழு மண்டபம் அப்படின்லாம் எது வரும்? இந்த லூ தான் வரணும். கரெக்டாக? இது ஓகே. அப்போ இந்த கொழு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கொழுப்பு, அந்த கொழுப்பு சம்மந்தமாக என்ன இருக்குது? கலப்பை கொழுப்பு, கலப்பை கொழுப்பு. தலைனா பாருங்கள் இந்த கொழு வரும். சரிங்களா? அடுத்தது பழங்கொள் அப்படின்னா இந்த கொழு வரணும். இந்த கொழு அப்படின்னா கொள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொள் அப்படின்னா என்னது? வாங்கிக்கிறது. இந்த கொள்ளு வாங்கிக்கோ அப்படிங்கிறது, அந்த சாவடிக்கிற அந்த கொள்ளு கிடையாது. இந்த கொள் அப்படின்னா வாங்கிக்கோ, கருத்தை வந்து வாங்கிக்கோ. ஒரு இலக்கணமோ ஏதோ ஒன்று நடத்தும் போது அதை கருத்தில் கொள், அதை கருத்தில் விளங்கிக்கோ அப்படிங்கிற சொல்கிறோம் இல்லையா, அந்த கொள். அப்போ கோல் அப்படின்னா இது நமக்கு தெரியும், தடி, எழுதுகோல், அம்பு அப்படிங்கிறது. இந்த கோள் அப்படின்னா செழிப்பான அப்படின்னு சொல்லுவாங்க. கோல் பகுதி செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது நம்ம நோட் பண்ணிக்கணும். கோள் அப்படின்னா செழிப்பு அப்படின்ட்டு. ஓகேங்களா? இது நமக்கு தெரியுமில்ல. இந்த கோளுக்கு பொதுலகரம் எள்ளு வந்தால் என்ன வரும்? செவ்வாய்க்கோள், புதன் கோள் அப்படின்னு கோள் சொல்லுவோம்ல, நவகிரகங்கள் அந்த மாதிரி. இன்னொன்று வந்து கோழி மூட்டுறது. அப்போ இந்த கோழி மூட்டுறதுக்கு தான் இங்கே இந்த கோள் வரணும். சரிங்களா? அடுத்தது சூழ்னா இந்த வகரலகரம் வந்தது என்னது? கர்ப்பம், மாசமாக இருக்கிறத சொல்லுவாங்க. கருக்குள் அப்படின்னாலும் அதே சம்மந்தமாக தானே அர்த்தம் வருது, அதனால் இது ஈஸி தான். இன்னொன்று சூழ் அப்படிங்கிறதுக்கு தோண்டு அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. இந்த சூழ் அப்படின்னா சூழ்ந்துட்டாயா, நம்மளை சுற்றி சூழ்ந்துட்டாயா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் சுற்றி ஆராயறது, சூழ்ச்சி பண்ணுறது, இது எல்லாமே வந்து இந்த சூழ் அப்படிங்கிறது சூளுரை, அதாவது சபதம், ஆணையிடுறது, கட்டளை ஏற்றுறதுங்கிற மாதிரி வரும்ல. சூளுரை எடுத்துட்டாயா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் வந்து இந்த சூழ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சூளைனா நமக்கு ஒன்று தான் தெரியும், சுண்ணாம்பு சூளை அப்படின்ட்டு. அப்போ எந்த சூளை வரும்? பொதுலகரமான இந்த சூளை தான் வரும். சரிங்களா? இந்த சுண்ணாம்பு இதெல்லாம் வந்து சூடுபடுத்துகிற ஒரு ஆலையை என்ன சொல்லுவாங்க? சுண்ணாம்பு சூளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பொதுலகரம் சூளை தான் அந்த சுண்ணாம்பு சூளைக்கு வரணும். இன்னொரு சூளை அப்படின்னா இந்த வயிற்று பகுதியில் அடிக்கடி வயிற்று வலின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குத்தி வர்ற ஒரு நோயை வந்து என்ன சொல்லுவாங்க? சூள நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. வயிற்று வலிக்கு வர்ற ஒரு நோயை வந்து சூள நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, வயிற்று வலியை. அப்போ அந்த சூளைக்கு தான் வந்து வகர லகரம் வரணும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது சோழன் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க? சோழதேயத்தவன். அதாவது இது ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேணாம். தேயம்னா நாடு, அவ்வளோதான். சோழதேயம் அப்படின்னா சோழ நாடு. சோழ நாட்டுக்குரியவனை தான் சேர, சோழன், பாண்டியவன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் வந்து சோழதேயத்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோழன் அப்படின்னா சோழ தானியம். இது நமக்கு ஈஸி தான். அடுத்தது மூணு தலை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது நமக்கு பெருசாக தெரியவில்லை. தாலினா கட்டுற தாலி ஒன்று இருக்குது. அப்போ இந்த தாலி தான் வரணும். இந்த தாளிக்கிறது குடம்புல இதையும் போட்டுட்டு தாளிப்போம்ல, குண்டால இதையும் போட்டு தாளிப்போம்ல, சமையல் செய்யும்ல, அதைத்தான் வந்து தாலி அப்படிம்பாங்க. இன்னொன்று வந்து ஒரு கொடியை வந்து தாலி கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தாலி கொடி அப்படின்னா இந்த மீனிங் கிடையாது, ஒரு கொடி வகை, செடி கொடி, அந்த கொடி வகையில் ஒரு கொடி பேர் தாலி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தாளாட்டுக்கு இந்தலா தான் வரணும். இந்த தாளுக்கு தாழ்பால் வரும். இன்னொன்றுக்கு என்ன? மத கிடைக்கும் பலகை. அதான் மத கிடைக்கும் பலகை தான் தாழ்பால். பொழுது தாழ்ந்து போச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த தாள் தான் வரணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன? இந்த தாள், இது வந்து விடைத்தாள், வினாத்தாள், பேப்பர் தாள், அந்த தாளில் வரும். இன்னொன்று வந்து பாதம் அப்படின்னாலும் இந்த தாள் தான். சரிங்களா? நெற்றாள் அப்படின்னா நெற்றால் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. நற்றாள் எல்லாம் ஒன்று தான். நற்றாள் அகர முதலத்தில் ஆதிபூன் முதற்றே உலகு, ஒரு திருக்குறள் கூட வரும், நற்றாள் துணை அணி அப்படின்ட்டு. அகர முதலத்தில் ஆதிபூன் முதற்றே உலகு. ஓகே, அந்த திருக்குறள் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. நற்றாள் அப்படின்னா நல்ல பாதம், அதாவது தூய்மையான பாதம்.
இப்போ தாள் அப்படின்னா பாதம்னு தெரிஞ்சிருச்சு, கரெக்டுங்களா? அப்போ நெற்றால் நற்றால் அப்படின்னா என்னது? நன்மை கூட்டல் தாள் அப்படிங்கிற மாதிரி, இல்லை நல்ல ப்ளஸ் தாள் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தூய்மையான பாதம் அப்படிங்கிறத தான் வந்து நெற்றால் நற்றால் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்தது ஆக்சுவலாக துளி வரும்னு நினைக்கிறேன். துளி தான். துளி அப்படின்னா வெட்டுப்பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துளி அப்படின்னா என்னது? மலைத்துளி சொல்லுவோம் இல்லையா, அந்த துளி தான் இந்த துளின்னு சொல்லுவோம், மலைத்துளி அப்படிங்கிறது. ஒழுகு, தெரி, திவலை. இந்த திவலையை தான் வந்து திவலைன்னா ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா செதறது தான் திவலைன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு இடத்துல மழை இப்போ பெய்யுது அப்படின்னா பட்டு செதறுது, அதை தானே துளின்னு நம்ம சொல்கிறோம், அதுவும் சொல்லுவோம். இப்போ மழை துளி வருது அப்படிங்கிறது சொல்லுவோம். அப்போ திவலைனாலும் துளி அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது பெண்ணாமை அப்படின்னா நீங்கள் படிக்கும்போது பெண்ணாமைனா பெண்ணை பற்றி குறிக்கிற ஏதோ ஒரு சொற்கள் அப்படிங்கிற மாதிரி சில டைமில் தோணும். ஆனால் அது கிடையாது. பெண் ப்ளஸ் ஆமை, பெண் ஆமை, அதாவது ஆணாமை பெண் ஆமை, ஆமை இருக்குல்ல, அந்த பெண் ஆமைக்கு உண்டான ஒரு பேர் அப்படின்னா துளி. அப்போ இதை நம்ம நோட் பண்ணிக்கணும், பெண் ப்ளஸ் ஆமை, புரியுதுங்களா? அப்போ துளி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது துளை, துளை, துளை. இந்த துளையில் ஒன்றே ஒன்று நமக்கு தெரியும், எது? இந்த ஓட்டை போடுறது, துளையிடுறா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது எந்த துளை வரும்? இந்த துளை தான் வரும். இந்த துளை அப்படின்னா துளாவு, அதை துளாவு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி துளவுறது, ஆராயிறது, அந்த மாதிரி மீனிங் வரும், சரிங்களா? அப்போ இந்த துளைக்கு இந்த துளாவு அப்படின்னு வரும். இந்த துளை அப்படின்னா தராசு, தராசு, ஒப்பு, இறைதுளை அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? சில அர்த்தத்துக்கு மட்டும் நான் மறுபடியும் வீடியோ பதிவாக உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்தது தெளி, தெளி. இந்த தெளியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெளிச்சு விட்றது மட்டும்தான் தெரியும், கரெக்டுங்களா? தெளிச்சு விட்றது அப்படின்ட்டு. ஆனால் அதுதான் இந்த தெளி. இன்னும் வேறு என்ன சொல்கிறாங்க? ஆராயிறது, தெளிவு, ஓகே. சவுண்டு பாருங்கள், இந்த ஒலி அப்படிங்கிறதுக்கு எத்தனை அர்த்தம் வருது. அடுத்தது இந்த தெளி அப்படின்னா அதட்டு, துவைக்கிறது சவுண்டு வருதுல்ல, அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தெளி அப்படின்னு சொல்லுவாங்க. முழக்கம். அதுக்கப்புறம் 2 தோழன், ஒரு தோழன் நமக்கு தெரியும், இந்த தோழனுக்கு தான் நமக்கு அர்த்தம் தேவை. அந்த அர்த்தமும் ஈஸி தான், தோள்பட்டை, தோளை உடையவன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் நாளி, நாளி. இந்த நாளினா நாளிகை, இது ஓகே தான். நாளிகை அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஒரு குறிப்பிட்ட கால அளவு அப்படிங்கிற. அப்புறம் நாளிப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரிசிப்படி இருக்குல்ல, அதை தான் நாளிப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லுவாங்க. அப்போ இந்த நாளைக்கு இந்த 2 அர்த்தமும் இருக்குது. இந்த நாளி அப்படின்னா நாய், அதாவது ஞாலி, ஞமலி, அதைத்தான் வந்து நாளி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஞமலினாலும் நாய் தானே, அப்போ நாளி, நாயி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கல், இந்த தென்னை மரத்துலேருந்து இறக்குற கல்லை கூட நாளி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்தது நுழைவாயில்னு வருமா, அதை துவாரமும் கூட சொல்லலாம். குகை, நுழைவாயில்னாவே குகை சம்மந்தமாக வந்துடுது. நுண்மை, இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். நுழைனா நுண்மை அப்படின்ட்டு. புகுதல் தான் நுழை, அதாவது நுழைஞ்சு போ அப்படிங்கிறது, ஓகே. அப்போ இந்த நுழைக்கு என்ன வரும்? கண்ணு தெரியாதவங்களை வந்து நுழை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குருடுக்கு வந்து கண்ணு தெரியாதவர்கள் அப்படின்னா இந்த நுழை தான் வரணும். வளைச்சாதி, வளைச்சாதினா இந்த வலை போட்டு மீன் பிடிப்பாங்கள்ல, அது எந்த பகுதி? நெய்தல் நிலம், இது நெய்தல் கடல், கரெக்ட் தான். நெய்தல் நிலத்தில் வாழ்கிற மக்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு அப்போ இது நோட் பண்ணிக்கணும். நெய்தல் நிலத்தில் வாழ்கிற மக்களை என்னன்னு சொல்லுவாங்க? நுழைஞர், நுழைச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நுழைஞர், நுழைச்சிங்கிறது வந்து நெய்தல் நிலத்தில் வாழ்கிற மக்களை சொல்லுவாங்க. அதை தான் வளைச்சாதி அப்படிம்பாங்க. அந்த பக்கம் வலை போட்டு மீன் பிடிச்சி கடல் சார்ந்து, நெய்தல் கடல் சார்ந்து வாழ்கிற மக்களை தான் வளைச்சாதி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்தது பழகு. பழகுனா அவங்களோட பழகுடா அப்படின்னு சொல்கிற அந்த பழகு, இல்லை வந்து பயில், அதான் அது அர்த்தம் தான். இந்த பழகு அப்படின்னா குற்றம். அப்போ இது நோட் பண்ணிக்கணும். இந்த பழகுனா பொதுலகரம் வந்ததுன்னா குற்றம் அப்படின்ட்டு. பழுது பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி பழு, இந்த அதான் பழுது பார்க்குற மீனிங், இந்த பழு வரும். முற்று அப்படின்னு அர்த்தம். இந்த பழு அப்படின்னா பாரம், பழுவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, பாரமாக இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் கண்ணுப்பூளை அப்படின்னு நாம் பூளை அப்படின்னு தான் சொல்லுவோம். சொல்லப்போனால் இந்த பூளை தான் நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிருக்கோம். ஆக்சுவலாக பீலைன்னு தான் சொல்லணும், கண்ணு பீலை அப்படி தான் சொல்லணும். நாம் பேச்சு வழக்கில் கண்ணுப்பூளை அப்படின்னு சொல்லுவோம்.
கண் அழுக்கு, அதை தான் வந்து கண்ணு பீலை அப்படிம்பாங்க. அப்போ பீலை அப்படின்னா துன்பம் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. பீடை, பீடையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பீடை நீங்கிடுச்சுடா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் பீலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் புலகு, 2 புலகு இருக்குது. புலகு அப்படின்னா புலகம், மயிர் சிலிர்த்தல், மெய் சிலிர்த்தல், மயிர் சிலிர்க்கிறது அப்படிங்கிறது இந்தலா வரணும் பொதுலகரம். புலகு அப்படின்னா மலை எருக்கு. அப்போ ஒரு பேத சொற்களை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்ச சொற்களை விட்டுட்டு புரியாத சில சொற்களை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிட்டு வரணும். சில சொற்களுக்கு அர்த்தங்கள் தெரிஞ்சுது அப்படின்னா அதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இல்லைனாலும் பின்னாடி நீங்கள் ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு பூளை அப்படின்னு நம்ம படிக்கிறதெல்லாம் வந்து எழுதி வைக்கணும். கண்ணு பூளை கிடையாது, கண்ணு பீலை அப்படிங்கிறத இந்த மாதிரி இதெல்லாம் நோட் பண்ணி வைக்கணும். வேணால் அங்கே நமக்கு அப்படி தான் ட்விஸ்ட்டாக கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்தது பூளை, துவாரம், பொழிதல், மிகுதல், முழவு. முழவுனா நமக்கு தெரியும் முரசு அப்படின்ட்டு. அப்போ இந்த முழவுக்கு பாருங்கள் முட்பன்றி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் இது முழங்குதல், மேளம், தாள மேளம் முழங்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வச்சு நம்ம சொல்லிக்கலாம். இந்த முழாவுக்கு முள்ளங்கி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ அடுத்த வர ஒரு 2 இதுக்கு இப்படி ஒரு சில சொற்களுக்கு உண்டான அர்த்தங்கள் கொஞ்சம் யூனிக்காக எதாவது இருக்குது அப்படின்னா அதனுடைய அர்த்தங்கள் என்ன அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சு நோட் பண்ணி வைங்க. சரிங்களா? தெரியாத சில சொற்கள் எதாவது இருக்குது அப்படின்னா இதுக்கு இந்த அர்த்தம் எனக்கு புரியலை, ஒரு உதாரணத்துக்கு வாலி அப்படின்னா மாதர் அப்படின்னா புரியலை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு உண்டான அர்த்தத்தை நான் தனியாக ஒரு வீடியோ பதிவாக ஷார்ட்கட்டாவோ இல்லை வந்து போர்டில் வந்து நான் உங்களுக்கு அதுக்கு உண்டான விளக்கத்தை நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, இதேமாரி தான் எல்லாமே. இப்போ லகர வேறுபாடு தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அதுவே கிட்டத்தட்ட ஊறுபட்ட சொற்கள் இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ரகர வேறுபாடு வரும், நகர வேறுபாடு வரும், அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், பரி அப்படின்னு இருக்குது. பரினா நம்ம பறிக்கிறது நமக்கு தெரியும், அது ஒன்று. அதாவது இந்த ரீ வரும், பெரிய ரீ வரும் அப்படின்ட்டு. அப்போ இந்த சின்ன ரீ அப்படிங்கும்போது என்ன வரும் அப்படின்னா பரிந்து, அதாவது ராமன் ஏழையின் துயர்கண்டு பரிந்து பொருள் கொடுத்தான் அப்படின்னு நம்ம படிக்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். துயர்கண்டு என்னது? இரக்கங்கொண்டு, இறக்கப்பட்டு, இரக்கமாகி, இறங்கி போய் பொருள் கொடுத்தான் அப்படிங்கிற அர்த்தம். அப்போ பரிந்து அப்படின்னா பரி அப்படின்னா இரக்கம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த அரி அப்படின்னா திருமால் அப்படின்னு அர்த்தம். கரெக்டுங்களா? இந்த அரியை பாருங்கள், தச்சன் மரத்தை அறிந்தான் அப்படின்னு வரும். இந்த அரிக்கு தான் திருமால் வரும். அப்போ இந்த அரி அப்படின்னா மாணவன் பாட்டின் பொருள் அறிந்தான், அதாவது வந்து அதனுடைய விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அறிஞ்சான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அரி மட்டும்தான் வரும். சரிங்களா? மறை அப்படின்னா மான், காட்டில் மறைகள் வாழுகின்றன அப்படின்னா மான்கள் வாழுகின்றன அப்படின்னு அர்த்தம். அப்போ மறைனா மான்கள். அப்போ இந்த மறைனா வேதம். அப்போ இந்த மறைக்கு இன்னொரு அர்த்தம் வந்து மறைஞ்சு வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி. பாருங்கள், மறைனா தமிழ் மறை. தமிழ் மறைனா என்ன? தமிழ் வேதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? ரகர வேறுபாடு அதேமாரி தான். அறம், தர்மம், புண்ணியம் அந்த மாதிரி அர்த்தத்தை தரும். இந்த அறம் அப்படின்னா அறுக்கிற கருவி, அறாவும் கருவி அப்படிங்கிற மாதிரி. அரவு பாருங்கள், அறம் அரவு அப்படிங்கும்போது பாம்பு, அரா பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அரா அப்படின்னா பாம்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ அரவு அப்படின்னாலும் பாம்பு. ஓகேங்களா? அடுத்தது அரண், ரெட்டை சுழின்னு தான் ரெண்டுக்குமே. ஆனால் இந்த அரண் அப்படின்னா அறக்கடவுள் அப்படின்னு சொல்லுவோம், அறம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த அரண் ரெட்டை சுழி இன்னு வந்து சின்னரா, அதாவது இடையினரா வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் சிவன். ஓகேங்களா? அதேமாரி அரி, திருமால், அரும்பு, இந்த மாதிரி சொற்களை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதாவது ஒரு சில சொற்களுக்கு என்ன மீனிங்கு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. அறுக்கிறதுனா வெட்டு அப்படிங்கிற மாதிரி. வேறு இரவி. அடுத்தது இதெல்லாம் ரகர வேறுபாடு. இது உங்களுக்கு பிடிஎஃப் ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம். இதில் சில சொற்களை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சூறைனா கொள்ளையடிக்கிறது, சூறை அப்படின்னா ஒரு கல், ஒரு செடி அப்படின்ட்டு ஒரு அர்த்தம். சரிங்களா? ஓகே, அடுத்தது நகர வேறுபாடு. நகர வேறுபாடுலேயும் எப்படி பார்க்கணும், என்ன நம்ம மெயினாக பார்க்கணும்? 2 சுழி அதாவது 3 சுழி நீயா, ரெட்டை சுழி நீயா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி நாம் பார்க்கணும். இந்த கனினா பழம் அப்படின்னு அர்த்தம், இல்லை கனியாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க, கனிந்த பேச்சுடையல் அப்படின்னு சொல்லலாம். இந்த கனி அப்படின்னா கணிக்கிறான், கணிதம், கணக்கு
அந்த மீனிங்கில் இந்த 3 சுழி நீ வரும். அப்போ இந்த ஆணை 3 சுழி நெய் வந்தால் என்ன சொல்கிறது, கட்டளையிடுறது, ஆணையிடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆணை அப்படின்னா யானையை கூட குறிக்குன்னு நினைக்கிறேன். ஆணையை கட்டி நெற்போர் படித்தவர், ஆமாம், ஆணையை கட்டி நெற்போர் அடித்தவர்கள் நம் முன்னோர்கள் அப்படின்ட்டு. திணை இது வந்து உயர்திணை அக்ரிணை அப்படிங்கிற 3 சுழி நெய் வரும். 6 ரேடியோ மக்களை அதான் உயர்திணை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திணை அப்படின்னா வினை விதைத்தவன் வினையறுப்பான், திணை விதைத்தவன் அதை நெல் விவசாயம் சார்ந்த திணை வகைகளில் ஒன்று. அந்த மாதிரி அதேமாரி நகர நகர வேறுபாடில் அப்படி தான். அண்மை 3 சுழி அண்மைனா தான் பக்கமாக இருக்கிறது, அண்மை சுட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ ரெட்டை சுழி என்ன அண்மை வந்துன்னா அல்லாமை, அல்லாமைன்னா என்ன, இல்லாமை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, பாருங்கள், ஆணை அப்படிங்கும்போது ரெட்டை சுழி நெய்க்கு யானை. அப்போ இந்த லகர லகர வேறுபாடில் ஒரு சில சொற்கள் நாம் நோட் பண்ணணும். அதாவது இப்போ ஆண் பாருங்கள், ரெட்டை சுழின்னு தான் வருது, ஆனால் பசு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை தருது. அப்போ இந்த விலங்கு பேர் அக்ரிணையில் இருக்கிற பேர்களை எல்லாமே உண்டான பேர் நமக்கு இந்த எழுத்துக்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, பாருங்கள், ஊன் அப்படின்னா ரெட்டை சுழி இன்னும் வந்தால் தான் கறி வகைகள் சார்ந்தது. ஓகேங்களா, ரெட்டை சுழி இன்னும் வந்தால் தான் கறி வகைகள் சார்ந்தது. ஓகே, அடுத்தது எண்மர் அப்படின்னா எண்மர் அப்படின்னா எண்ணுனாவே நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 8 பேர். இந்த எண்மர் அப்படின்னா என்று சொல்வர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஒரு சொல்ல பார்க்கும்போது இப்போ கணப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா காணப்புன்னு எதாவது இருக்குதான்னு படிக்கும்போது நம்ம பார்க்கணும். ஆனால் கணம் காணம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சரிங்களா, வேற என்ன, இதேமாரி நகர நகர வேறுபாடும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தெரியாத வார்த்தைகளுக்கு வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா, அடுத்தது பிழை திருத்தம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு வாக்கியமாக கொடுத்துருவாங்க, ஒரு ஏதோ ஒரு வாக்கியமாக பிழையோடு கொடுப்பாங்க. ஒரு சில இடத்துல ஆப்ஷனில் வந்து சரியாக இருக்கும். அப்போ எது சரியான சொற்கள் அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போ நாம் தெரிஞ்சிருக்கணும். அருகாமையில் அப்படின்னா அருகாமையில் கிடையாது, அருகில் அப்படின்னு சொல்லணும். ஒரு நிமிஷம் இதை அழிச்சுக்கிறேன். ஓகே, அருகாமையில் கிடையாது, அருகில் பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி. அவர்தான், அது என்ன அவர்தான் கரெக்டு தானே அப்படின்னா அவர் அப்படிங்கிறதே ஒரு மரியாதை நிமித்தமாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல தான் வரக்கூடாது, அவர்தாம் அப்படிங்கும்போது மரியாதை நிமித்தமாக தான் சொல்லணும், அவர்தாம் அப்படின்னு சொல்லணும். இளநீ, நம்ம குடிக்கிற இளநீயை கூட இளநீர் அப்படின்னு முடிக்கணும், இளநீர் அப்படின்ட்டு. ஈக்கு, ஈர்க்கு, அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு எழுதிக்கணும். சில வார்த்தைகள்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ எண்ணெயெல்லாம் தேவையில்லை, எண்ணெய்னாவே நம்ம நிறைய பார்த்துட்டோம். எண்ணெய் அப்படின்னு இப்படி தான் முடிக்கணும். எலிமிச்சை கிடையாது, எழுமிச்சை அப்படின்னு தான் வரணும். ஏப்ப, இது நமக்கு தெரியாத வார்த்தை. ஏப்பனா நமக்கு தெரியும், அதாவது விவசாயத்தில் பயன்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அகப்பை அப்படின்னு தான் அர்த்தம். ஏப்பை, அகப்பை. கத்திரிக்கோள் கிடையாது, கத்தரிக்கோள். கிராணம் இல்லை, கிராணம் பிடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கெல்லாம் சொல்கிறோம். ஆனால் கிரகணம் அப்படின்னு தான் சொல்லணும். அது 3 சுழினா தான் போடணும். பெரிய குடும்பி பிடிச்சவன் அப்படின்னு சொல்லுவாங்க, குடும்பி கிடையாது, குடுமி. கைமாறு, கைமாறு அப்படின்னா ஓகே தான், 2 அர்த்தம் இருக்குது. அது எந்த இடத்த பொறுத்து அப்படின்ட்டு தான். இப்போ கைமாறு அப்படின்னா கையில் உள்ள மாறு அப்படின்னு அர்த்தம். கையில் உள்ள மாறு, கைமாறு. கைமாறு அப்படின்னா கைமாத்தா ஒருத்தர் பணம் கொடுக்குறாங்கல்ல, அதை தான் கைமாறு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வாக்கியத்தை பொறுத்து தான் இம்மு வருமா வராதா அப்படின்ட்டு நம்ம யோசிக்கணும். சரிங்களா, சவுக்காரம், சவர்க்காரம். சவுக்காரம், சவர்க்காரம் என்னது இது எனக்கே தெரில, கடிகாரத்தை சொல்கிறாங்களா? இது இந்த மாதிரி சில சொற்களுக்கு நான் வந்து போர்டில் வரேன். ஒரு 10-15 சொற்கள் தெரியாத சொற்களாக இருந்தால் அது போர்டில் வரேன். சரிங்களா, சம்பாதித்தல், சம்பாதித்தல். செலவு, செலவு. சிவர், சிவர்லாம் நம்ம சொல்ல மாட்டோம், சுவர்னு தான் சொல்லுவோம். இது நமக்கு தெரிஞ்சது தான். சீயக்காய், ஓகே, இது வேணால் நம்ம சொல்லுவோம். ஆனால் சிகைக்காய் அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை சீயக்காய் ஆப்ஷனில் சிகைக்காய் இருந்தால் இது தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் சீயக்காய் அப்படிங்கிறது. ஓகேங்களா, சுடுதண்ணி, சுடுநீர், வெந்நீர், இதுதான் வந்து கரெக்டான வார்த்தை. சுகையீனம், சுகவீனம். சேதி, செய்தி, இதெல்லாம் ஓகே தான். தலகாணி கிடையாது, தலையணை ஓகே தான். தவக்காலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், தவளை. தாவாரம் கிடையாது, தாழ்வாரம். திருவி திருவி கேட்டுகிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை துருவி கேட்காத, துருவுதல். தீவட்டி, தீவர்த்தி. தீபாவளி, இது ஓகே. தீபாவளி கிடையாது, தீபாவளி அப்படின்ட்டு. தொடை, தொடை, துறப்பு, திறப்பு, இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தானே இருக்குது. தேவை.
நாத்தம் கிடையாது, நாற்றம். 400 400 அப்படின்னா நான் 100 கொடுத்த அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இதே 400 இந்த ரெட்டை சொல்லி போட்டு வருது அப்படின்னா 400 நோட்டு, அதாவது 400 அப்படின்னு அர்த்தம். நிரப்பு நெருப்பு, நெத்தி நெற்றி, நேற்று நேற்று, நுங்கு நுங்கு, இதெல்லாம் ஓகே. நொங்குன்னு நம்ம பேசுவோம், ஆனால் எழுதும்போது நுங்குன்னு தான் எழுதணும், நொங்குன்னு எழுதக்கூடாது. அதேமாரி பண்டகசாலை கிடையாது, பண்டசாலை, கா வராது, பண்டசாலை தான் வரணும். பயத்தங்காய், பயற்றங்காய், பராயம், பிராயம், இதெல்லாம் ஓகே தான். பரியாரி, பரிகாரி, பரிகாரி இது நமக்கு தெரிஞ்சது தானே. பரன், இது வேணால் நோட் பண்ணிக்கலாம். வேணால் பரன் அப்படிங்கும்போது இந்தரா வரக்கூடாது, பரன் அப்படின்னா இந்தரா தான் வரணும். பாவக்காய் கிடையாது, பாகற்காய். புடவை, பீசுக்கு, பிசுக்கா, பிசுக்கு, ஓ பிசுக்கு அப்படிங்கிறதுக்கு பீர்க்கு அப்படி, இது நோட் பண்ணிக்கோங்க, இது புதுசாக இருக்குது. பிசுக்கு அப்படின்னா பீர்க்கு. பிலா, பலா, பிராந்து, பருந்து, ஓகே. பீத்தல். புடலங்காய் கிடையாது, இது நோட் பண்ணிக்கணும், புடலங்காய் கிடையாது, புடோலங்காய். புடவை, பிட்டு, புழுக்க, புழுக்க அப்படின்னு சொல்லுவாங்க, பிழுக்கைன்னு தான் சொல்லணும். அடுத்தது பொக்களம், பொக்களமா, கொப்பளம், கொப்பளம் தான் நம்ம சொல்லுவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொப்புள், ஓ இது நோட் பண்ணிக்கணும், தொப்புள் கிடையாது, கொப்பூள். இது வேணால் கொஞ்சம் நாம் அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை, வேணால் பாருங்கள், கொப்பூள் அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. அப்போ தொப்புள் கிடையாது, கொப்பூள். மணவரை, மாதுளை, ஓகே. மானம்பு, மானோன்பு, மானம்பு, மானோன்பு. மொட்டாக்கு, மொட்டாக்கு இல்லை முக்காடு. வெத்தலை, வெயில், வைக்கோல், வேர்வை, வியர்வை, இதை தான் வந்து கடைசியாக கேட்டு இப்போ இந்த அளவுக்கு படிக்க வைக்க வச்சுட்டாங்க, கரெக்டுங்களா. சூடு மிதித்தல், சூடு மிதித்தல், இதெல்லாம் ஓகே தான். உறிஞ்சுதல், உறிஞ்சுதல், இதெல்லாம் ஓகே தான். உறிஞ்சுதல் கொடுக்காத இடத்துல உரோஞ்சுதல் கொடுத்துருந்தா இதையும் நம்ம யோசிக்கணும், உரோஞ்சுதல் அப்படின்ட்டு. அடுத்தது மெனக்கெடுதல், இது நாம் அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். ரொம்ப மெனக்கெட்டு வேலை செய்யாத, ரொம்ப மெனக்கெட்டு படிக்காத, ரொம்ப மெனக்கெட்டு அது இது பண்ணாதான்னு சொல்லுவோம் இல்லையா, அது மெனக்கெடுதல் கிடையாது, வினை கெடுதல். இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. அருவி வெட்டு, அருவி வெட்டு, அறிவு வெட்டு, அறிவு வெட்டு அப்படிங்கிறதா வரணும். காத்தல், இதெல்லாம் ஓகே தான். கோர்த்தல், இது வேணால் நோட் பண்ணலாம். வேணால் கோர்த்தல் அப்படிங்கிறது நாம் இரு சேர்த்துவோம், ஆனால் வரக்கூடாது, கோத்தல் அப்படிங்கிறது தான் சரி. சரிங்களா, ஓகே, அவ்வளோதானே. சரி, இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்த்துருக்குறோம், அதாவது பேத சொற்களுக்கு உண்டான விளக்கங்கள் பார்த்தோம். எப்படி நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத கணக்கு. அதாவது ஒரு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த லகரமாக இருந்தாலும் சரி, ரகரமாக இருந்தாலும் சரி, நகரமாக இருந்தாலும் சரி, சில சொற்களுக்கு அர்த்தம் தெரியாது, அந்த அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுருக்கணும். அதேமாரி எழுத்துப்பிழை, அதாவது பிழை திருத்தம் அப்படிங்கிற டாப்பிக்கையும் பார்த்துருக்கோம். சரிங்களா, ஓகே. இது வந்து 5வது வீடியோ பதிவு. அடுத்த வீடியோ பதிவு அவுட் சோர்ஸ் சம்மந்தமாக அடுத்த வீடியோ பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த வீடியோ பதிவாக இருந்தாலும் சரி, ஒரு சில டாப்பிக்கை பொறுத்து அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற வார்த்தைகளை மட்டும், புரியாத வார்த்தைகளை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க, நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் கொஞ்சம் பிரிண்ட் எடுத்து காசு செலவு பண்ணிக்காதீங்க, சரிங்களா. சரி, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த கண்டென்ட்டோட அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். இத்துடன் கிருஷோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜு. தேங்க்யூ.